கும்பராசி மாதிரி ஒரு கடின ஒரு உடல் ரீதியாகவோ அல்லது குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய, குடும்பத்துக்காக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசிக்கு மட்டுமே பொருந்தும். அது வந்து கும்பத்துக்கு தான். ஏன்னா பல பேருடைய கர்மாவை அப்படியே தூக்கி சுமக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் உண்டு. மகர ராசிக்கு எப்படி சொன்னோமோ அதேமாதிரி கும்பராசிக்கும் உண்டு. கும்பம் கொஞ்சம் உயரத்திலிருந்து பார்ப்பாங்க. அப்படியே உயரமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை எப்பயுமே போராட்டமாகவும் இருந்திருக்க வாய்ப்பு கடந்த 2.5 வருஷமாக, கிட்டத்தட்ட 5 வருஷம் கூட வச்சுக்கலாம். 2.5 வருஷங்கிறது ராசிக்குள்ளே சனி வந்தார். ஆனால் அவர் 12ஆம் இடத்துல இருக்கும்போதே சனி பகவான் வச்சு செஞ்சிட்டார். ஸோ 5 வருட காலமாக நகர்த்த முடியாமல் நகர்ந்து சென்று கொண்டிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கும்ப ராசிக்கு கடந்த காலத்தில் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எதிர்காலத்துக்குரிய விஷயங்கள் ஃபுல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் கூட வாழ்ந்துருப்பீங்க. எப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களை தியாகம் செய்ய ஆரம்பிச்சிங்களோ, மற்றவங்களுடைய பிரச்சனையை போய் தலையிட ஆரம்பிச்சிங்களோ, அப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களை லாக் பண்ணிட்டாங்க. அதே போல் உங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் காட்டணுங்கிறக்காண்டி கொஞ்சம் யாரையா எதிர்த்தீங்கன்னா அவங்க உங்களால் எதிர்க்க முடியல, உங்களை எதிர்க்க முடியலைங்கிறக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி இருந்து சூழ்ச்சி செஞ்சு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க.